வணக்கம். 2025ஆம் ஆண்டின் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கு நடத்தப்படப் போகின்ற ஆன்லைன் ஜூம் வகுப்புகளின் நிபந்தனைகள் பற்றி நான் மாணவர்களுக்கு இத்தால் அறியத்தர விரும்புகின்றேன். அதாவது கடந்த வருடத்திலிருந்து கடந்த வருட பரீட்சை செப்டம்பர் 15, 2024 பரீட்சை 2024 செப்டம்பர் 15 நடந்த அடுத்த தினம் 16ஆம் திகதியில் இருந்து இந்த இலவச ஜூம் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பர் 31 வரையில் நடத்தப்பட்டு அந்த வகுப்பை நிறைவடைந்த நிலையில அடுத்த வருட வகுப்பு ஆரம்பிப்பதற்கு நான் இப்பொழுது பல நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றேன். அதாவது அந்த வகுப்பில ஜூம் வகுப்பில கூகுள் சேவையில நிச்சயமாக 100 பிள்ளைகள் தான் வகுப்பில் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். ஆயினும் அந்த வகுப்பிலே 190 மாணவர்கள் அனுமதி பெற்றார்கள். ஏனென்றால் 100 பேர் அனுமதிக்கப்படுகின்ற போதிலும் 190 பேர் பெற்ற போதிலும் ஒரு தினமாவது 100 மாணவர்களும் வகுப்புக்கு வருகை தரவில்லை. அப்ப அனைவருக்குமே நான் அந்த வகுப்பில அவை 4ஆம் தரம் என்றபடியால் கவனிப்பாரத்து சும்மா ஓசில இலவசம் காசு இல்லை என்ற உடனே எல்லோரும் பதிந்து விட்டு விரும்பினா படிக்கிறது இல்லாட்டி அதிகாலை வகுப்பு என்றபடியால். ஏனென்றால் இந்த அனைவருமே கிட்டத்தட்ட சோம்பறிகள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்களும் சோம்பறிகள் தான். அப்போ உற்சாகம் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் உயர்நிலை அடைந்திருப்பார்கள். அனைவரும் உயர்நிலை அடைவதில்லை. ஒரு சிலர் மாத்திரம் காலை வகுப்பை விரும்பி வந்தார்கள். பலர் காலை வகுப்பை விரும்பவில்லை. அது யதார்த்தமான உண்மை. அதற்காக அந்த வகுப்பு நேரத்தை நான் இப்பொழுது மாலை நேரமாக மாற்றிய பின்பு இப்ப 190 பேர் கொண்டிருந்த அந்த குரூப்பில இருந்து புதிய குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்று அந்த 190 பேருக்கும் 2ஆம் திகதி ஜனவரி மாதம் 2025 அவர்கள் அனைவரையும் சந்திக்கின்ற போதிலும் இன்றைய தினம் அவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது. அவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற ஒரு சேவைதான் செய்ய போகின்றேன். நிச்சயமாக 3ஆம் திகதி தை மாதத்தில் இருந்து ஜனவரி 3ஆம் திகதியில் இருந்துதான் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அவ்வகுப்பு நேரம் 8 மணியிலிருந்து 8:30 வரையிலாகும். அனைத்தும் இலவச வகுப்புகள். ஆனால் அந்த வகுப்புக்கான லிங்க் அனுப்புவது பழைய குரூப்புக்கு அல்ல, புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள 2025க்கான கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் குரூப்புக்கு தான் அந்த லிங்குகள் அனுப்பப்படும். அந்த லிங்குகள் அந்த அனுப்பப்படுகின்ற அந்த குரூப்பிலேயும் சேர்க்கின்ற மாணவர்களிடமிருந்து தரமான ஒரு தகுதியான மாணவர்களை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஆசிரியர் கற்பிப்பதை மாணவர் விளங்கி அதை வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ள மாணவர்களை மாத்திரம்தான் அந்த வகுப்பில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அப்படி இணையாதவர்களுக்கு இந்த குரூப்புக்கு இந்த மாணவர்கள் இப்ப நான் 2025க்கு சேர்க்கின்ற மாணவர்கள அவைய வீடியோக்களை அதுக்கு அனுப்பிக் கொள்வேன். காரணம் என்றால் அவர்கள் வெளிப்படுத்துகை ஆற்றல் இல்லாவிட்டாலும் கற்றறியட்டும் என்று. மற்றபடி அதை அவர்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் யூடியூபில் அதை பார்வையிடலாம் அந்த மாணவர்களுடைய ஆக்கங்கள். ஏனென்றால் அவர்களை இடையூறுப்படுத்தாமல். இப்ப இந்த வகுப்பில இறுதி கட்டங்கள்ல டிசம்பர் விடுமுறை காலகட்டத்தில் மிக அரிதாக 35 மாணவர்களை
கடைசி வரையில வகுப்பில் இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு கற்பித்து விட்டு நான் இறுதி கட்டத்திலே அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலாக அவர்கள் கற்றதை அவர்கள் விளக்கமளிக்கும் பயிற்சியில ஈடுபட்டேன். அது மிகச்சிறந்த பயிற்சியாகவும் நல்ல ஒரு ஆளுமையை உருவாக்குற பயிற்சியாகவும் ஒரு ஆசிரியரை விட அனுபவசாலியான ஆசிரியரை விட அந்த மாணவர்கள் மிக தெளிவாக கூடிய அதாவது ஆழமாக அதுக்குள்ள ஊன்றி விடையளிக்கின்றது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் நாங்கள் சொல்லக்கூடியது என்பது என்னவென்றால் ஆசிரியர் கற்பிப்பதை மாணவர் செவிமடிப்பதில் பல வகை இருக்கின்றது. சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது, அக்கறையோட பார்க்கிறது, மிகுந்த அக்கறையோட பார்க்கிறது. இந்த வெளிப்படுத்தும் மாணவர்கள் வகுப்பறையில் கற்பிக்கப்படுவதை மிகுந்த ஆர்வத்தோடு பார்வையிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அடுத்து அதை வெளிப்படுத்தும் போது தாங்கள் ஏதாவது தவறு விட்டு விடுவோமோ என்பதற்காக அந்த கற்பிக்கின்றதை மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கின்றார்கள். அதைத்தான் நானும் வரவேற்கின்றேன். ஏனென்றால் கற்பித்தல் ஒரு நல்ல சேவை, அது பயனுள்ளதாக இருக்கணும். விழலுக்கு இறைத்த நீராக போய்விடக்கூடாது. விழலுக்கு என்றால் அதாவது ஒரு பயிரை எங்க விவசாயி விதைப்பான் என்றால் நல்ல மண்ணில் தான். அது விதை பயன் தரும் என்றால் விதைப்பான், இல்லாவிட்டா அவன் விதைக்க மாட்டான், அதாவது பயன் இல்லை. அதே மாதிரி தண்ணீர் இறைக்கிறதும் அதாவது தாவரங்களுக்கு உள்ளடுத்து தான் தண்ணீர் இறைக்க வேண்டும். சும்மா காய்ந்த நிலத்துக்கு தண்ணீர் இறைக்க என்ன பிரயோசனம்? ஏன்னா தண்ணீர் இறைப்பது ஒரு சக்தியை விஜயம் செய்கின்ற செயல். அந்த வகையில நான் என்னுடைய வகுப்புகள்ல பங்கு பற்றினேன். 35 மாணவர்கள் இறுதியிலே பங்கு பற்றினார்கள். அவர்கள உண்மையிலே அனைவருமே மிகுந்த ஆர்வமாக கேட்கின்ற மாணவர்கள் என்பதை நான் இனங்கண்டு கொண்டேன். அந்த 35 மாணவர்கள்ல நான் கற்பித்தவற்றை மீள வெளிப்படுத்துவதை 22 மாணவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆயினும் அவர்கள் திரும்ப புதிய குரூப்பில் இணைவதற்கு தாங்கள் காணொளி வெளியிட்ட அந்த தங்களுடைய காணொளி இலக்கங்கள் இதுவரையிலே அந்த மாணவர்களால் 116 காணொளிகள் 1 நிமிடம் 2 நிமிடம் காணொளிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. அது மிகுந்த பயனுள்ளது. இதிலும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்று சொன்னால் அதை மத்திய மாணவர்கள் பார்க்க வெட்கப்படுகிறார்கள். அதற்கு பெற்றோர் கூடி அனுசரணை இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் தந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட படிக்கிறதே அவை விரும்ப இல்லை. அதாவது அது கௌரவ குறைவாக தரக்குறைவு. இதுதான் தேவையற்ற எங்களுடைய ஈகோ. அந்த தேவையற்ற ஈகோவை வெளியில வச்சுட்டோம் என்றால் அடை உன்னை போல ஒரு பிள்ளை விளங்கி கற்பிக்கிறதே அதை படித்து நீ நல்லாவாவன், நீயும் அந்த ஆற்றலை வெளிப்படுத்த அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தை உனக்குள்ள ஊன்றும். அதை உண்டு பண்ணாமல் சில பெற்றோர் அக்காணொலிகள் பிள்ளை பார்ப்பதை கூடி விரும்பாமல் இருப்பதாக நான் அறிகிறேன். இது மிகுந்த கவலைக்குரிய விடயம். இது கற்பித்தல் சேவை ஆனபடியால் இப்ப நான் எப்படி இனி அடுத்த அதாவது இன்றைய தினம் மட்டும் இந்த குரூப்புக்கு லிங்க் அனுப்பி இருக்கிறேன். இனி யாருக்கு அனுப்புவேன் என்றால் என்னிடம் பணம் செலுத்தி கற்கின்ற 11 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் நாளைய இரவுக்கான லிங்க் அனுப்புவேன். நாளைய வகுப்பில் இருந்து இதுக்கு மேல அதற்கு முதல் இந்த 22 பேர் இருக்கிறார்கள் காணொலி அனுப்பினவர்கள். அவர்கள் தங்களுடைய காணொலிகள் எப்ப வழங்கப்பட்டது என்பதை தங்களுடைய காணொலி பேர் இந்த திகதியில வெளியிடப்பட்டது இத்தனையாவது காணொலி என்ற திகதி அங்க குறிப்பிடையில நான் இலக்கம் அதாவது காணொலி நம்பர் போட்டிருக்கேன். அந்த காணொலி தன்னுடைய சொல்லி அவர்கள் இந்த குரூப்பில் இணைந்து கொள்ளலாம். 22 பேரும். அதில் சிலர் இந்த பணம் செலுத்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து இந்த வகுப்பில் இணைய வேண்டுமாயிருந்தால் காரணம் என்னென்றால் 100க்கு 100 பிள்ளை இடம்பெறக்கூடிய இந்த வகுப்பில் நான் 190 பேருக்கு லிங்க் அனுப்பி போட்டு பல பேர் விடிய வெள்ளனை எழுப்பி காலையில ஏமாறுவது கடந்த வருடங்கள்ல இடம்பெற்றது மிகுந்த கவலைக்குரிய விடயம். அப்ப இந்த வருடம் இந்த 100 பேருக்கு மாத்திரம்தான், அதுவும் வெளிப்படுத்துகை ஆற்றல் உள்ள 100 பேருக்கு மாத்திரம்தான் இந்த வகுப்பில சந்தர்ப்பம் வழங்க போறேன். அதாவது மாலை 8 மணியிலிருந்து 8:30 வரை, திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரை தினசரி வகுப்பு நடத்தப்படும்.
அப்ப மாணவர் கற்றதை விளங்கி வெளிப்படுத்துகை முக்கியம். இப்போ புதுசாக இணைய விரும்புகின்ற பிள்ளைகள் இதுவரையிலே அந்த 22 மாணவர்களும் 116 காணொளிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொளிகளை பார்த்து அந்த வினாக்களுக்கு தங்கள் சொந்த குரல்ல விடை விளக்கம் வழங்கித்தான் இந்த குரூப்பில் இணையலாம். கட்டுப்பாடுதான் கொஞ்சம் குறையட்டும். மாணவர்கள் குறைகிற போது என்ன வசதி என்றால், இப்ப 35 பேர் படிக்கிற காலத்துல நான் முதல் எல்லாம் 100 பேரும் வகுப்பில இருந்தால் அவர்களுக்கு நான் கதைக்கலாம். அவர்கள்ட்ட இருந்த ஒரு கதையும் கேட்கக்கூடியதாக இல்லை. வாய்ஸை மியூட் பண்ணிட்டு தான் கற்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனா இப்ப நான் இந்த 35 மாணவர்கள் கற்க ஆர்வமுள்ள மாணவர்கள் இருந்தால் அவர்கள் குழப்படி அதிகம் வகுப்பில் செய்ய மாட்டார்கள். அதாவது செட் பண்றது, படங்கள் கேட்கிறது, கோடுகள் போடுறது, அந்த வீடியெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது யார் செய்கிறேன்னு சொன்னால் இந்த வெளிப்படுத்துகை ஆற்றல் இல்லாதவர்கள் தான் அதை செய்கிறார்கள். அப்ப அவர்களால் நான் மீட் பண்ண வேண்டி இருந்தது, செட் பண்ணாமல் செய்துதான் படிப்பிக்க வேண்டியது. இது அப்படி இல்லை. நேரடியாக பிள்ளையோடு நான் தொடர்பு கொண்டு கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையான பிள்ளைகளை சேர்த்துத்தான் வகுப்பு செய்ய இருக்கிறார். அப்ப இப்ப நான் சொல்றது என்னென்றால், இன்றைய தினம் நடத்துகின்ற வகுப்பிலே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்குவதும் இதை மீள அந்த குரூப் முழுவதும், ஏனென்றால் இந்த காணொலியை எல்லாரும் பார்க்கணும் வேண்டியது. அப்ப பார்க்கிறவர்கள் போக மிகுதியாக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இன்றைய தினம் அவர்களோடு இந்த விடயங்கள் பற்றி அலசுவதும், நாளைய வகுப்பில் தான் கற்பித்தல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 2025க்கானது. அதுல முதல் என்னிடம் நேரடியாக பணம் செலுத்தி கற்கின்ற 11 மாணவர்களும் அவர்களை இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதோட இந்த காணொலிகள் ஏற்கனவே அனுப்பிய மாணவர்கள் தாங்கள் எப்ப காணொலி அனுப்பியது என குறித்து அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை மீள அறிய தருகின்ற போது அவர்களையும் அந்த குரூப்பில் இணைத்துக் கொண்டு, இதுக்கு பிறகு சேர விரும்புகிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஏற்கனவே வழங்கின காணொலிகளை பார்த்து தாங்களும் விளங்கி விடியளிக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற போது அவர்களையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த வகுப்புகள் நடைபெறும். தொடர்ந்து மாணவர்களை 100 மாணவர்களோட அட்மிஷனை நிறுத்தி விடுவேன். அதற்கு மேல் யாரையும் ஏற்க மாட்டேன். ஆனா தொடர்ந்து 3 நாளைக்கு வகுப்பு வரையில்லை என்றால் அந்த பிள்ளையை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பிள்ளைக்கு சந்தர்ப்பம் கொடுப்பேன். அப்படியாக இந்த வகுப்பை திறம்பட செய்ய நடத்த தீர்மானித்திருக்கின்றேன். மத்திய ஒரு முக்கியமான இது, அந்த பிள்ளைகள் வெளிப்படுத்துவதற்கு அவை ஆற்றலை வெளிப்படுத்த நீங்க ஒரு வைட் போர்டு வேண்டி கொடுங்க. ஏனென்றால் ஒரு வைட் போர்டு 2000-3000க்குள்ளதான் பெறும், கணக்காசு வராது. அப்ப வைட் போர்டு ஒன்று பிள்ளைக்கு இருக்குமா இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகமே தானே வந்துட்டு. வைட் போர்டும் அந்த வைட் போர்டுக்கான மாக்கரை மைக்கிட்டி கொடுத்தா அந்த பிள்ளை எழுதி பழகி ஒரு உற்சாகத்தை பெற்று ஆளுமையுள்ள பிள்ளையாக மாற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையில நீங்கள் இந்த வகுப்புகளை சிறப்பாக வழிநடத்த உதவுவீர்கள் என எதிர்பார்த்து நான் இதற்கு மேலதிகமான விவரங்களை இன்று இரவு நடத்தப்படுகின்ற சூம் வகுப்பிலே நேரடியாக பிள்ளைகளுக்கு பகிரலாம் என்றிருக்கின்றேன். இனி லிங்க் அனுப்பப்படுவது பழைய குரூப்புக்கு அல்ல, புதிய 2025 கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் குரூப் என ஆரம்பிக்கப்படுகின்ற புதிய குழுவுக்குத்தான் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.